இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் திருவசனம். என் மக்களாகிய இஸ்ரவேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் லுஸ்தானியா நகர் புனித எலிசபெத்திடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று முதல் சனிக்கிழமை, அன்னையின் திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே நீங்கள் ஒரே ஒரு ஜெபமாலையாவது செய்து உங்கள் குடும்பத்தை அன்னையின் அரவணைப்புக்குள் ஒப்புக்கொடுக்க வேண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறேன். சரி நண்பர்களே, இன்று இயேசு நம்மோடு என்ன பேச வருகிறார்? உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக நீங்கள் செயல்பட்டால், ஜெபித்தால், வாழ்ந்தால் உங்கள் வருங்காலம் இயேசுவின் கிருபையால் தன்னால் மலருமா? நாளை என்ன நடக்கும் என்று கவலைப்படுவதில் பலர் இன்றைய நாளை இழந்து விடுகிறார்கள். ஆனால் இயேசு நமக்கு கொடுத்திருப்பது இந்த கணம், இந்த நாள், இந்த வாய்ப்பு. இன்று நீங்கள் விசுவாசத்தோடும் நேர்மையோடும் ஜெபத்தோடும் உழைப்போடும் செயல்பட்டால் அது நாளைய ஆசிர்வாதங்களுக்கான விதையாக மாறுமாம். எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீர்கள், அதை கையில் வைத்திருப்பவர் இயேசு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் திருவசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாது இருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் என்பதாய். ஆம் நண்பர்களே, இன்றை நன்றாக வாழுங்கள். நாளை இயேசுவுடைய கிருபையால், தயவால் நிச்சயம் அழகான ஒரு மலராக மலரும். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஆண்டவர் மீண்டும் கட்டி எழுப்புவார் என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார், விழுந்து கிடப்பதை மீண்டும் உயர்த்துவேன், சிதைந்ததை சீர்படுத்துவேன் என்று. இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஒரு நம்பிக்கையின் வாக்குறுதியாக அமைகிறது. சில நேரங்களில் நம் வாழ்க்கையும் ஒரு சிதைந்த வீட்டை போல தோன்றலாம். உடைந்த உறவுகள், நிறைவேறாத கனவுகள், ஆசைகள், தோல்விகள், இழப்புகள், சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள். அப்போதெல்லாம் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், நீ விட்டுவிட்ட இடத்திலிருந்து நான் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்று இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் சொல்லுகிறார். சற்று சிந்தித்து பாருங்கள். நான் இழந்துவிட்டேன் என்று நினைக்கும் எந்த பகுதியை இன்று இயேசுவிடம் நான் ஒப்படைக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். என் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறதா அல்லது சிதைந்து விட்டதா? என் மனம் உடைந்து விட்டதா அல்லது இன்னும் இயேசுவின் பால் நம்பிக்கையோடு இருக்கிறதா? இன்றைய வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? மனிதர்கள் முடிவு என்று சொல்வதை இயேசு இல்லை இல்லை, அது முடிவு இல்லை, புதிய தொடக்கம் என்று மாற்ற முடியும் நண்பர்களே. அது அவருக்கு லேசான காரியம். இன்று உடைந்து கிடப்பதை பார்த்து அழாதீர்கள், பயப்படாதீர்கள். அதை இயேசுவின் கைகளில் தினமும் ஜெபத்தோடும் ஜெபமாலையோடும் வையுங்கள். உடைந்த வாழ்க்கையை பார்த்து மனம் தளராதே. அதை மீண்டும் அழகாக கட்டி எழுப்பும் வல்லமை என்னிடம் உண்டு, என் மகளே, என் மகனே என்று இயேசு இன்று உங்களை அன்போடு அழைக்கிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? புதியதை ஏற்க நீ தயாரா என்று உங்களை பார்த்து நற்செய்தி ஒரு கேள்வி கேட்கிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லித் தருகிறார். புதிய மதுவை, அதாவது புதிய திராட்சை ரசத்தை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பார்களாம்.
ஆம் நண்பர்களே, நீங்கள் புதிதாக ஒரு லெமன் ஜூஸ் போடுகிறீர்கள் என்றால் அதை அழுக்கான பாட்டிலில் ஊற்ற மாட்டீர்கள், அப்படித்தானே? அழகான சுத்தமான ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைப்பீர்கள். அப்போது பிள்ளைகள் ஸ்கூல் முடிந்து வந்தால் குடிப்பார்கள். அதுபோலத்தான் இயேசு நம் வாழ்க்கையில் புதிதாக செய்ய விரும்பும்போது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பழைய நம் மனப்பான்மை, பழைய காயங்கள், பழைய பிடிவாதங்கள் ஆகியவற்றை விட்டுவிட்டு புதிய மனதோடு இயேசுவை ஏற்க வேண்டும். அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒரு மொபைலில் நீங்கள் ஒரு புதிய ஆப்பை டவுன்லோட் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் உங்கள் மொபைலில் இடம் இல்லை. அப்போது என்ன செய்வீர்கள்? தேவையற்ற வீடியோஸ், தேவையற்ற ஆப்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் டெலீட் பண்ணுவீர்கள், அப்படித்தானே? அதுபோலத்தான் உங்கள் பழைய கோபம், மன்னிக்காத மனம், எதிர்மறை சிந்தனை, நான் மாற மாட்டேன் என்ற பிடிவாதம் இவற்றை பிடித்து கொண்டு இருந்தால் இயேசு தரும் புதிய ஆசிர்வாதங்களையும் அழகான மாற்றங்களையும் முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியாது என்று இன்றைய நற்செய்தி சொல்லித் தருகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இன்று என் வாழ்க்கையில் இயேசு புதிதாக செய்ய விரும்பும் காரியம் என்ன? அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இருக்கிறதா? அதை ஏற்காமல் தடுக்கிற பழைய தோற்பை என்னுள் என்ன இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். பழைய காயமா? பழைய பழக்கமா? பழைய சிந்தனையா? விடை உங்களுக்குத்தான் தெரியும். இன்றைய வாழ்க்கை பாடம், இயேசு பழையதை சீரமைப்பதோடு மட்டும் நிற்க மாட்டார். புதிய வாழ்க்கையையும் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆனால் அதற்கு நம் இதயமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் நண்பர்களே. கடந்த காலத்தை பற்றி கொண்டிராதே. இயேசு உனக்காக வைத்திருக்கும் புதிய புதிய ஆசிர்வாதங்களுக்கு உன் இதயத்தை, உன் மனதை, உன் உடலை திறந்து வை என்று இன்றைய நற்செய்தி உங்களிடம் ஒரு அழகான அழைப்பை விடுக்கிறது. சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு சகலமும் விளங்கும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த வசனத்திற்கேற்ப உம் மக்களாம் எங்களுக்கு இன்றிலிருந்து நீர் நிறைவாழ்வை, முழுமையான வாழ்வை, அழகான ஆசிர்வாதங்களை வாக்களிக்கின்றீர், ப்ராமிஸ் பண்ணுகின்றீர். எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே. உம்மிடம் இருந்து அந்த அழகான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களையே நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள, ஜெபத்தில் ஜெபமாலையில் அன்றாடம் நிலைத்து இருக்க எங்களுக்கு ஜெபத்தின் பரிசுத்த ஆவியை தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்டேன், தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு உள்ள திருப்பலி வாசகங்கள் மூலம் நீர் எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்டு தியானித்து எங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து அடியார் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நிறைவாழ்வை, வாக்களித்த சுகவாழ்வை நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள அருள்தாரும் இயேசுவே. ஆசிர்வதியும் தகப்பனே. பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஆம் இயேசுவே, உமது பேரன்பும் என் மனதில் இருக்கும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது என் வாழ்வில் இருக்கும் தரித்திரங்கள், பயங்கள், ஆசிர்வாதமற்ற நிலை அனைத்தும் நீங்கி புதிய வாழ்வு எனக்கு பிறக்கும் என்று விசுவசிக்கின்றேன். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்து எழும், விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். இயேசுவே, உமது நீதியும் எனது நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிட்டு சந்திக்கும்படியாய் மன்றாடுகின்றேன். இது நாள் வரை நான் சந்தித்த தடங்கல்கள், தடைகள், நிம்மதியற்ற நிலை, காயங்கள், குடும்பத்தில் சமாதானமற்ற நிலை, சண்டைகள் அனைத்தும் நீங்கி போட்டு நீர் எனக்கு சமாதானத்தையும் ஆசிர்வாதங்களையும் நல் உடல் சுகத்தையும் தந்திரளும்படியாய் ஜெபிக்கின்றேன். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். இயேசுவே, நீரே ஆண்டவர், நல்லதையே ஆண்டவர் அருள்வார் என்ற வாக்குக்கிணங்க எங்களுக்கு நல்லவற்றை தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம்.
உமது கரங்களில் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சந்நிதியை ஒப்படைக்கின்றோம். இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.